திருக்குறள் அதிகாரம் 89. உட்பகை. நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னாசெயின். நிழலும் நீரும் முதலில் இனியவாக இருந்தாலும் பிறகு துன்பம் தருவனவே. அதபோல நெருக்கமான உறவும் சொந்த கட்சிக்காரரும் கூட பழக்கத்தில் இனியவராக இருந்து செயலில் துன்பம் தந்தால் அது பெருந்துன்பமே. வாழ்போல பகைவரை அஞ்சற்க அஞ்சக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாளைப்போல் வெளிப்படையாக தெரியும் பகைவர்க்கு அஞ்ச வேண்டா. நண்பரைப் போல் வெளியில் காட்டி மனத்துள் பகைவராகவே இருப்போரின் தொடர்புக்கு அஞ்சுக. உட்பகை அஞ்சித்தற் காக்க உலைவிடத்து மட்பகையின் மானத்தெரும். உட்பகைக்கு அஞ்சி தன்னை காத்துக் கொள்க. காக்காது போனால் நமக்கு தளர்வு வந்தபோது மண்கலத்தை அறுக்கும் கைக்கருவி போல உட்பகையானவர் நம்மை உறுதியாக அழித்துவிடுவர். மனமானா உட்பகை தோன்றின் இனமானா ஏதம் பலவும் தரும். புறத்தே நட்பானவர் போல் தோன்றி அகத்தே திருந்ததாத உட்பகை உண்டானால் அது நம் சுற்றமும் நம் கட்சிக்காரரும் நம் வசப்படாதிருக்கும்படி பல சிக்கல்களையும் உண்டாக்கும். உரல்முறையான் உட்பகை தோன்றின் இரல்முறையான் ஏதம் பலவும் தரும். உறவு முறையை உடையவனே சொந்த கட்சிக்காரனே உட்பகையானால் அது சாவோடு கூடிய குற்றம் பலவற்றையும் உண்டாக்கும். ஒன்றாமை ஒன்றியார் கட்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது. தன்னுடன் இருப்பவரின் பகை தோன்றுமானால் ஆட்சியின் அழிவை தடுக்க ஒருபோதும் முடியாது. செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்றகுடி. செப்பு மூடியோடு சேர்ந்து இருப்பது போல் உட்பகை கொண்ட குடும்பமும் கட்சியும் அரசும் வெளியே சேர்ந்து இருந்தாலும் உள்ளத்துள் சேரவே மாட்டா. அறம்பொருத பொன்போல தேயும் உரம்பொருது உட்பகை உற்றகுடி. அறத்தால் தேய்க்கப்படும் இரும்பு தேய்வது போல உட்பகை கொண்ட குடும்பமும் கட்சியும் அரசும் தமக்கும் பொறுத்து தம் பலம் இழக்கும். எட்பக வண்ண சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு. எள்ளின் பிளவு போல உட்பகை சிறியதாக இருக்கலாம் என்றாலும் உட்பகை உள்ள கட்சிக்குள்ளேயே அதன் கேடும் இருக்கிறதாம். உடம்பாடு இலாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுறைன் தரு. மனப்பொருத்தம் இல்லாதவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை ஒரு குடிசைக்குள்ளே பாம்புடன் சேர்ந்து வாழ்வது போலாகும்.